வாழ்க தமிழ், வாழ்க உலகத்தார். நான் உங்கள் அன்பு தோழன் பா. மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசைக்காக இன்று நான் உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய தினம் பொருட்பாலியல் 61வது அதிகாரமாக உள்ள மடியின்மை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 604வது திருக்குறளை என்னவென்பதை காணப்போகின்றோம். மடியின்மை என்பதற்கு சோம்பலை தவிர்த்தல் என்ற பொருளில் இந்த தலைப்பினை வான் புகழ் கொண்ட வள்ளுவர் வகுத்தமைத்துள்ளார். இப்பொழுது நாம் 604வது திருக்குறள் என்னவென்பதை காண்போம். குடிமடிந்து குற்றம் பெருகும் மடிமடிந்து மாண்ட உகன்றில் அவர்க்கு. குடிமடிந்து குற்றம் பெருகும் மடிமடிந்து மாண்ட உகன்றில் அவர்க்கு. இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். ஒருவர் சோம்பல் கொண்டு சிறந்த முயற்சிகள் எதுவும் செய்யாமல் இருந்தால் அவரின் குடிப்பெருமை அழிவதோடு குற்றமும் பெருகிவிடும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். மீண்டும் பொருள்: ஒருவர் சோம்பல் கொண்டு நல்ல முயற்சிகள் எதுவும் செய்யாமல் இருந்தால் அவரின் குடிப்பெருமை அழிவதோடு குற்றமும் பெருகிவிடும் என்பது இத்திருக்குறளுக்கான முழு பொருளாகும். ஆம் தோழர்களே, சோம்பல் நம்மை விட்டு நீங்கினால் நிச்சயம் வெற்றி நம்மை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.